அவங்க அவங்க அம்மா அவங்க என்ன எப்படி ஒழிங்க. நடுராத்திரில செவரேறி குளிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கங்கம்மா. என்ன திருட நினைச்சு ஒரு கூட்டம் துரத்திட்டு வருதுமா. ஆனா நான் திருட இல்லம்மா. சத்தியமா நல்லவம்மா. என்ன காட்டி கொடுத்துறாதீங்கம்மா. என்ன தங்கச்சி இது? இப்பதான் உன் அண்ணன் என்ன இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. என்ன நம்பி என் அத்தை பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா. ஏமா உங்க வீட்டுல கத்திய வைக்க வேற இடமே இல்லையா? முதுகுல மாட்டி வச்சிருக்க கத்தி ரத்தம். ஐயோ ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ராஸ்கல். அப்பச்சி வந்துட்டியா? நேத்துல இருந்து எங்க பச்சி போயிருந்தேன்? ராத்திரி முச்சோடு நானும் உங்க அப்பாவும் உன்னை கண்ட கண்ட கடவெல்லாம் தேடி அழுத்து போயிட்டோம். சிலம்பாப்பச்சி சிலம்பாப்பச்சி தம்பி வந்துட்டா, ஒடியாங்க ஒடியாங்க. அடி ஆத்தி அப்பச்சி என்ன பச்சி ஊடிச கலட்டாம கால கழுவுற? வாங்க வாங்க வாங்க. என்ன வேலை சிதம்பரம்? சிதம்பரம் எங்கடா போனேன்? ராத்திரி பூரா எங்கடா போனேன்? உன்னை தேடி தெரிஞ்சுட்டு விடிய காலமா வீட்டுக்கு வந்தேன். எங்கடா போனேன்? திருட்டு மணி முடிக்காதரா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. பார்வழியம்மே களவாணி பயமா இருக்கிறான், கொலகார பாவி. அப்பா நீங்களே என்ன கொலகாரன்னு சொல்லிடாதீங்கப்பா. ஊரே அதை நம்பிடும். என்னடா சொல்ற? அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லம்மா. ரொம்ப பசிக்குதுமா. அடி ஆத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே. எம்பூட்டு பசி எடுத்திருக்கணும். நீ பொக்கு நான் குளிச்சுட்டு வந்துடா பச்சி. நான் போய் இட்லியை வச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன். வைரம் கடத்திய வாலிபன் போலீசாருக்கு டிமிக்கி. நான் தான் நேற்று முன்னிரவு சுமார் 10 மணிக்கு ஆறாவயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒதுக்குப்புறத்தில் ஒரு 25 வயது வாலிபன் வைரம் கடத்திய போது போலீசாரிடம் பிடிபட்டான். ஆனால் தந்திரமாக தப்பி ஓடிவிட்டான். பேண்ட் சட்டை. அவன் பிடிபடும் போது பச்சை நிற பேண்ட்டும் சிவப்பு நிற சட்டையும் அணிந்ததாக ஆறாவயல் இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்தார். தலைமுடி. அவன் தலையை படியவாடி முன்சுருள் விட்டிருந்தான். கண்ணாடி. அவன் வட்டமான கண்ணாடி போட்டிருந்தான். அவனை கண்டுபிடிக்க ஆறாவயல் போலீசார் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம். திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின்படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட், சேப்பு சட்டை, முன் சுருள்முடி, பட்ட கண்ணாடி. நல்ல வேளை
தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சிட்டேன். ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது. இதே ட்ரெஸ்ல இருந்துட வேண்டியதுதான். டேய் மாங்கா, யாருது? உன் மனசாட்சிடா. ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க? உன் பேண்ட் சட்டைய மட்டுமா? படிய வாரிய தலை, முன் சுருள் முடி, வட்ட கண்ணாடி, இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற? யோசிடா. குழு குழு அழகி மர்ம கொலை. காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது. நல்ல வேளை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்டை பச்சை பேண்ட பார்க்கல. துப்ரியம் நாய் சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து விரைந்து வருகிறது. சீசர், அதுக்குள்ள வந்துட்டியா? சுரி நாய். சனியனை உனக்கு கொலைக்க வேற என்ன கிடைக்கல? நாய போ. ஐயா கும்பிடுறானுங்க. வணக்கம். கும்பிடுறானுங்க. என்ன வேணும்? நேற்று ராத்திரில இருந்து என் மருமக பிள்ளைய காணும். கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது. பையனுடைய பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி கொடுங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பையனுடைய போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். போட்டோவுக்கு பின்னாடி விலாசம் விலாவரியா இருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? யாருக்கு? நேத்து ராத்திரி இந்த பையன் எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, அந்த பையன் போட்டோவை எங்கிட்ட கொண்டு கொடுக்குறியா? நல்லா பாருங்க. ஏய்யா, நீ வைரத்தை கொடுத்து அனுப்புனவனா இல்லாத வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா? என்னது வைரமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. கான்ஸ்டபிள், இந்த ஆளை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. ஐயா, எவையாது இந்த காலாடு காத்தான் காத்தமுத்து செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல? நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு ஸ்மக்லிங் கேஸ் விஷயமா உங்க பையனை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள், இறங்க மாட்டீங்க? நான் என்ன என் பையன் மேல கைய வச்சவங்க கழுத்து செய்யப்படுற செய்தி. அரியாத்தி அப்படி எல்லாம் சொல்லாதே, பதட்டப்படாதே. என்ன சொன்னீங்க? டியூட்டியில் இருக்கிற அரசாங்க ஊழியரை பார்த்து கழுத்தை சீவிப்படுற செய்தின்னு சொல்றீங்களா? நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடகை யார்கிட்ட கொடுப்பாங்க? நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன், காத்து வரும். நீங்களும் வரீங்களா? ஐயா ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயோ, இப்படி கன்றாவியா உட்கார்ந்துருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க கால்ல விழுகிறேன், உங்களை கும்பிடுறேன், விட்டுருங்க. ஐயோ ஐயோ, போயிட்டாங்களே, ஐயோ போறாங்களே, ஐயோ மானம் போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்களே, யாராவது உதவி பண்ண மாட்டீங்களா? நான் யார போய் தேடுவேன்? வக்கீலையா, 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 நான் உங்களைத்தான் மலை போல நம்பிக்கை வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எங்க செட்டியாரையும் மகனையும் காப்பாத்தணும். பொறுமை பொறுமை பொறுமை. முதல்ல உட்காருங்க. உட்கார சொல்றீங்களா? உட்கார்ந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ரத்த கொதிப்பா இருக்கு? நான் என்ன வக்கீலையா, 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 நீங்க தான் எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும். நான் தான் முதல்ல வந்தேன், நீங்க என்னத்தான் கவனிக்கணும். உங்க புள்ளையாலதான் எங்க வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க முதல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். இல்ல என்னத்தான் கவனிக்கணும். என்னத்தான் இல்ல என்னத்தான் 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 என்னத்தான். நீங்க ரெண்டு பேரும் யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. இவங்கதான் எங்க அண்ணன் மண்டி. இவங்க
பேராண்டி. உங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன்ல கொண்டு வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும்.